ஸோ ஹாய் 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் சோஷியல் கிளாஸில் வந்து என்ன பார்த்தோம், ராக்ஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஜாகிரஃபியோட ஃபஸ்ட் லெசன் ராக்ஸ் அண்ட் சாயில்ஸ் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம யூசஸ் ஆஃப் ராக் சைக்கிள், ஸோ ராக்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அந்த பார்ட். ஸோ வி வில் ஸ்டார்ட் சாயில் பார்ட். ஸோ சாயில் பார்ட்டு பார்த்துடலாம். ஸோ பேஜ் நம்பர் 89 இன் யுவர் புக். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாயில் அண்ட் இட்ஸ் ஃபார்மேஷன். சாயில், அதை பற்றி சாயில்னால் என்ன, அது எப்படி வந்துட்டு ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு டாபிக். ஸோ சாயில் இஸ் எ மிக்சர் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர், மினரல்ஸ், கேஸஸ், லிக்விட்ஸ் அண்ட் ஆர்கானிசம்ஸ் தட் டுகெதர் சப்போர்ட் லைஃப். ஸோ சாயிலுங்கிறது என்னென்னா இட் இஸ் எ மிக்சர் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர். ஸோ இது வந்து ஒரு மிக்சர் கலவை. எந்தெந்த கலவைனா வந்துட்டு ஆர்கானிக் மேட்டர்ஸ், மினரல்ஸ், கேஸஸ், லிக்விட்ஸ் அண்ட் ஆர்கானிசம்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்துட்டு சாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாயில் மினரல்ஸ் ஃபார்ம் த பேசிஸ் ஆஃப் சாயில். ஸோ இந்த சாயில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் தான் சாயிலை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு பேசிஸாக இருக்குது. இட் ஃபார்ம்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். இது எங்கே இருக்கும், எர்த்தோட சர்ஃபேஸில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் நோன் அஸ் த ஸ்கின் ஆஃப் எர்த். ஸோ எர்த்தோட ஸ்கின்னு நம்ம எதை சொல்கிறோம், சாயிலை தான் நம்ம வந்து எர்த்தோட ஸ்கின்னு சொல்கிறோம். ஸோ சாயில்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் ராக்ஸ் த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் வெதரிங் அண்ட் நேச்சுரல் எரோஷன். ஸோ சாயில்ஸ் வந்து எதுலேருந்து ஃபார்ம் ஆகிருக்குன்னா, ராக்ஸ் இருந்து நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு இக்னீஷியஸ் ராக்ஸ் இருந்து அது டிஸ்இன்டகிரேட் ஆகி அது சாயிலாக மாறலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த சாயில்ஸில் எதுலேருந்து மாறினா ராக்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகிருக்கு. எந்த ப்ராசஸ் மூலயமானா வெதரிங் அண்ட் நேச்சுரல் எரோஷன். வெதரிங்குங்க வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு 9th படிக்கும்போது படிப்பீங்க. 3 டைப் ஆஃப் வெதரிங் இருக்குது, ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல்னு சொல்லிட்டு. அதை நெக்ஸ்ட் இது படிப்பீங்க. ஸோ எந்த ப்ராசஸ்னாலையும், வெதரிங் ப்ராசஸ்னாலையும் இல்லை நேச்சுரலாக நடக்கக்கூடிய அந்த நேச்சுரல் எரோஷன்னாலையும் வந்துட்டு இந்த சாயில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ வாட்டர், விண்ட், டெம்பரேச்சர் சேஞ்ச், கிராவிட்டி, கெமிக்கல் இன்ட்ராக்ஷன், லிவிங் ஆர்கானிசம்ஸ் அண்ட் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் ஆல் ஹெல்ப் பிரேக் டவுன் பேரண்ட் மெட்டீரியல். ஸோ இந்த கிராவிட்டி, வாட்டர், விண்டு, டெம்பரேச்சர் சேஞ்சு, கிராவிட்டி, கெமிக்கல் இன்ட்ராக்ஷன், லிவிங் ஆர்கானிசம்ஸு அண்ட் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ், இது எல்லாமே ஹெல்ப் பண்ணி அந்த பேரண்ட் மெட்டீரியலை வந்து பிரேக் பண்ணி அதிலிருந்து இந்த சாயில் வந்து உருவாகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இட் லீட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் லூஸ் மெட்டீரியல். இதெல்லாம் நடந்து அது டிஸ்இன்டகிரேட் ஆகும்போது அது ஒரு லூஸ் மெட்டீரியலாக வருது. அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சாயில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன் கோர்ஸ் ஆஃப் டைம் தே ஃபர்தர் பிரேக் டவுன் இன் டு த ஃபைன் பார்ட்டிகல்ஸ். ஸோ அது வந்து ரொம்பவே சின்ன சின்ன ஃபைன் பார்ட்டிகல்ஸாக வந்து பிரேக் ஆகுது. ஸோ திஸ் ப்ராசஸ் ரிலீஸ் த மினரல்ஸ் லாக்டு இன் த ராக் fragments. Later on, the vegetative cover which develop in that region forms humus content in the soil. This way the soil gets matured gradually. So இது என்ன சொல்கிறாங்கன்னா, லேட்டர் இயர்ஸ் ஆக அங்கே அந்த வெஜிடேட்டிவ் கவர், அந்த சாயில், அந்த ராக்ஸ் டிஸ்இன்டகிரேட் ஆகி சின்ன சின்ன மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் வந்து சாயிலில் வந்துட்டு இந்த ஹியூமஸ் கண்டென்ட் வந்துட்டு அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்கிறோம். ஹியூமஸ் கண்டென்ட்னா என்னென்னா மக்கிய குப்பை, இது நியூட்ரியன்ஸ் சொல்லுவாங்க. ஹியூமஸ்னாவே வந்து மக்கி போனால் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் ஹியூமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கண்டென்ட்டை வந்து சாயிலில் வந்து அதிகப்படுத்துது. இப்படி தான் வந்து சாயில் வந்துட்டு மெச்சூர் ஆகுது கிராஜுவலாக. அதாவது ஒரு ஸ்டெப்லேருந்து இன்னொரு ஸ்டெப்பாக அது வந்து மெச்சூர் ஆகி வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் நீங்கள் எது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு சாயில்னால் என்ன. ஸோ இட் இஸ் எ மிக்சர் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர், மினரல்ஸ், கேஸஸ், லிக்விட்ஸ் அண்ட் ஆர்கானிசம்ஸ். ஸோ அதுங்கிறது இந்த டிஃபைன் சாயில்னு கேட்கும்போது இது எழுதணும். ஸோ இதுதான் வந்துட்டு சாயில் அண்ட் இட்ஸ் ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் வந்து சாயிலோட காம்போசிஷன் என்ன, சாயிலில் வந்துட்டு என்னென்ன மினரல் மெட்டீரியல் வந்து இருக்கும் அப்படின்னா, the basic components of soil are mineral, organic matter, water and air. ஸோ இந்த பேசிக் காம்பனன்ட்ஸ் என்னென்ன சாயில்னா வந்துட்டு மினரல் இருக்கும், ஆர்கானிக் மேட்டர் இருக்கும், வாட்டர் இருக்கும், ஏர் இருக்கும். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் about 45% மினரல் வந்துட்டு 45% இருக்கும், ஆர்கானிக் மேட்டர் 5% இருக்கும், வாட்டர் வந்துட்டு 25% இருக்கும். அட் த சேம் டைம் ஏரும் வந்துட்டு 25% இருக்கும். ஸோ it is only a generalized fact. The composition of soil varies from place to place and time to time. ஸோ இந்த காம்போசிஷன், சாயிலோட காம்போசிஷன் வந்துட்டு வேரி ஆகும். எங்கெங்கே வேரி ஆகும்னா, ஒரு பிளேஸில் இருக்க சாயிலுக்கும் இன்னொரு பிளேஸில் இருக்க சாயிலோட காம்போசிஷனும் வேரி ஆகும். அதே மாதிரி டைம், இந்த டைமில் இந்த சாயில், இப்போ இன்றைக்கி இந்த ஒரு சாயில் வந்து இந்த காம்போசிஷன் இருக்குன்னா 1 வீக் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதே சாயில் வேறு காம்போசிஷன் இருக்கும். ஸோ டியூ டு நேச்சுரல் கெலாமிட்டிஸ்னால அந்த வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாயில் ப்ரொஃபைல். சாயிலோட ப்ரொஃபைல் என்ன? ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த வெர்டிக்கல் செக்ஷன் ஆஃப் த சாயில் ஃப்ரம் த கிரவுண்ட் சர்ஃபேஸ் அண்ட் எக்ஸ்டென்ஸ் டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஸ் டவுன்வர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சாயில் ப்ரொஃபைல்னால் என்னென்னா வெர்டிக்கல் செக்ஷன் ஆஃப் சாயில், அதாவது வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய செக்ஷன் எங்கேருந்து கிரவுண்ட் சர்ஃபேஸ்லேருந்து சாயில் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு சாயிலோட ப்ரொஃபைல். நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாயில். எப்படி வந்துட்டு ராக்கில் வந்து 3 கிளாஸிஃபிகேஷன் இருக்கோ அதே மாதிரி சாயில்லையும் வந்துட்டு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஸோ soils are classified on the basis of their either formation, color, physical and chemical properties. ஸோ இதோட கிளாஸிஃபிகேஷன் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, ஒன்று அதோட ஃபார்மேஷனை பேஸ் பண்ணி இருக்கலாம், அது எப்படி ஃபார்ம் ஆச்சுங்கிறத பேஸ் பண்ணி இருக்கலாம், இல்லாட்டி அதோட கலரை வச்சுருக்கலாம், இல்லாட்டி அதோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு கூட அந்த சாயிலை வந்துட்டு அவங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் சாயில் இஸ் கிளாஸிஃபைட் இன்டு 6 மேஜர் டைப்ஸ். ஸோ இந்த 4 பேசிஸும் வச்சு சாயில் எத்தனை டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க? 6 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. They are alluvial soil, black soil, red soil, laterite soil, mountain soil and desert soil சொல்லிட்டு 6 types of soil இருக்கு. So first one வந்து alluvial soils. These soils are found in the regions of river valleys, floodplains and coastal regions. இந்த alluvial type of soils வந்து எங்கெங்க இருக்குன்னா, river valleys இருக்குல்ல, நீர்வீழ்ச்சிகள் அது பக்கத்தில் இருக்கலாம், இல்லாட்டி flood வந்துட்டு அடிக்கடி வரக்கூடிய அந்த regions இருக்கலாம், இல்லாட்டி coastal regions கடலோர மாவட்டங்களில் வந்து இருக்கலாம். So these are formed by the deposition of slit by the running water. ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னா, நதி வந்துட்டு ஓடிட்டு இருக்கும்போது அந்த டெபாசிட், இப்போ நதி ஓடுதுன்னா அது பக்கத்தில் டெபாசிட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த டெபாசிட்னால உருவாகக்கூடிய தன்மை வந்துட்டு இந்த அலுவியல் சாயிலுக்கு இருக்குது. ஸோ இட் இஸ் த மோஸ்ட் ப்ரொடக்டிவ் ஆஃப் ஆல் சாயில்ஸ். இதுதான் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த 6 டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் வந்து மோஸ்ட் ப்ரொடக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் சூட்டபிள் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் சுகர் கேன், ஜூட், ரைஸ், வீட் அண்ட் அதர் ஃபுட் கிராப்ஸ். ஸோ இந்த சாயிலில் வந்துட்டு என்னென்ன கல்டிவேஷன் நம்மளால் பண்ண முடியும்னா, சுகர் கேன் கல்டிவேஷன், கரும்பு, ஜூட், அந்த ப்ரௌன் கலர் சணல் பை சொல்லுவாங்க, சணல்னு சொல்லுவாங்க, அந்த ஜூட் அண்ட் ரைஸு, வீட் அண்ட் அதர் ஃபுட் கிராப்ஸு. ஸோ இதுதான் வந்துட்டு அலுவியல் சாயில். ஸோ இது மோஸ்ட்டாக எங்கே இருக்குன்னா, வேலி ரீஜன்ஸ், ரிவர் வேலி ரீஜன்ஸ் இருக்கும், ஃப்ளட் பிளைன்ஸில் இருக்கும் அண்ட் கோஸ்டல் ரீஜன்ஸில் வந்து இருக்கும். இதுக்கு இந்த சாயில் வந்துட்டு என்னென்ன சூட்டபிளாக கல்டிவேட் பண்ணான்னா, சுகர் கேன், ஜூட், ரைஸ், வீட், இதெல்லாம் வந்துட்டு இந்த சாயில் வந்துட்டு கல்டிவேஷனுக்கு வந்து சூட்டபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பிளாக் சாயில்ஸ். தீஸ் சாயில்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை வெதரிங் ஆஃப் இக்னீஷியஸ் ராக்ஸ். அதாவது இக்னீஷியஸ் ராக்ஸ் வந்துட்டு இதாகி ஃபார்ம் ஆகக்கூடிய சாயில் தான் வந்துட்டு என்ன சொல்கிறோம், நம்ம பிளாக் சாயில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிளாக் சாயில் இஸ் கிளே இன் நேச்சர். கிளே இன் நேச்சர்னா கிளே இருக்குல்ல, அது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பிளாக் சாயில் வந்துட்டு இருக்கும். இட் இஸ் ரீடென்சிவ் ஆஃப் மாய்ஸ்டர். இது வந்து மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்து இதில் இருக்கும். ஸோ இட் இஸ் ஐடியல் ஃபார் க்ரோயிங் காட்டன். ரிட்டென்சிவ்னா வந்துட்டு இதில் மாய்ஸ்டர் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த பிளாக் சாயில் வந்துட்டு எது க்ரோ பண்ணலாம், எது கல்டிவேட் பண்ணலாம்னா காட்டன் வந்து கல்டிவேட் பண்ணலாம். இதான் வந்துட்டு பிளாக் சாயில். நெக்ஸ்ட்டு ரெட் சாயில், செம்மண்ணுன்னு சொல்லுவாங்களா, அதுதான் வந்துட்டு ரெட் சாயில். ஸோ ரெட் சாயில்னு பார்க்கும்போது தீஸ் சாயில்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை வெதரிங் ஆஃப் மெட்டாமார்பிக் ராக்ஸ் அண்ட் கிறிஸ்டலைன் ராக்ஸ். இந்த சாயில்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, வெதரிங் அதாவது டிஸ்இன்டகிரேட் ஆகக்கூடிய அந்த மெட்டாமார்பிக் ராக்ஸாலையும் கிறிஸ்டல் ராக்ஸும் டிஸ்இன்டகிரேட் ஆகிறதுனால டிஸ்இன்டகிரேட் ஆகி இப்போ முன்னாடி சொன்ன அந்த ப்ராசஸ்லாம் நடக்கும்போது இந்த ரெட் சாயில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் சொல்கிறாங்க. ஸோ த ப்ரெசன்ஸ் ஆஃப் அயன் ஆக்சைடு மேக்ஸ் தி சாயில் ப்ரௌன் டு ரெட் இன் கலர். ஸோ இந்த சாயிலில் வந்துட்டு இந்த அயன் ஆக்சைடோட ப்ரெசன்ஸ் இருக்கிறனால தான் இந்த சாயிலோட கலர் என்னவா இருக்குது, ப்ரௌன் கலர் இல்லாட்டி ரெட் கலரில் வந்து இருக்குது. இட் இஸ் யூஸ்வலி ஃபவுண்ட் இன் செமி ஆரிட் ரீஜன்ஸ். இது செமி ஆரிட் ரீஜன்ஸ்னா, ஆரிட் ரீஜன்னா வந்துட்டு அதாவது ரொம்ப தண்ணியே இருக்காத வறண்ட பூமி சொல்லுவாங்களா, அதை தான் நம்ம ஆரிட் ரீஜன் சொல்லுவோம். ஸோ செமி ஆரிட் ரீஜனாக ரொம்ப பசுமையாகவும் இருக்காது, ரொம்ப வறண்டும் இருக்காது, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா செமி ஆரிட் ரீஜன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த சாயில்ஸ் வந்து இருக்கும். இட் இஸ் நாட் ஏ ஃபெர்டைல் சாயில். இது ரொம்ப ஃபெர்டைலான ரிச் நியூட்ரியன் கண்டென்ட் இருக்கிற சாயில் இல்லை. ஸோ இட் இஸ் சூட்டபிள் ஃபார் மில்லட் கல்டிவேஷன். ஸோ இந்த மில்லட் கல்டிவேஷனுக்கு வந்து இந்த ரெட் சாயில் வந்துட்டு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்து ரெட் சாயில். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லேட்ரைட் சாயில். ஸோ லேட்ரைட் சாயில்னு பார்க்கும்போது இது எங்கே இருக்குன்னா, தீஸ் ஆர் த டைப்பிக்கல் சாயில்ஸ் ஆஃப் ட்ராபிக்கல் ரீஜன். ஸோ ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய சாயில்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்துட்டு இந்த லேட்ரைட் சாயில்ஸாக தான் இருக்கும். ஸோ தீஸ் சாயில்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த ரீஜன்ஸ் விச் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்டர்னேட் வெட் அண்ட் ட்ரை கண்டிஷன். அதாவது வந்துட்டு ஆல்டர்னேட்டாக ஒரு 6 months வந்து ட்ரையாக இருந்தால் 6 months வந்து ரொம்ப வெட்டாக இருக்கும், 6 months ரொம்ப வெயில் அடிக்கும், 6 months வந்து மழை ரொம்ப பெய்யும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து ஆல்டர்னேட் ஆகி இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் வந்து இந்த லேட்ரைட் சாயில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆஸ் தீஸ் சாயில்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த ப்ராசஸ் ஆஃப் லீச்சிங் இட் இஸ் ஃபெர்டைல். ஸோ இந்த சாயில் எப்படி ஃபார்ம் ஆகும்னா, இந்த லீச்சிங் டைப்பில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து ரொம்பவே ஃபெர்டைலாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு
எது வந்துட்டு எந்த கிராப் வந்து கல்டிவேஷனுக்கு சூட்டபிளாக இருக்குன்னா இட் இஸ் சூட்டபிள் ஃபார் பிளான்டேஷன் கிராப்ஸ் லைக் டீ அண்ட் காஃபி. டீ காஃபி அந்த ஏன்னா வந்துட்டு ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் இருக்கும். ஸோ அதனால் இதோட கல்டிவேஷன் கிராப்ஸ் வந்துட்டு எது சூட்டபிளாக இருக்குன்னா டீயும் காஃபிக்கும் இது சூட்டபிளாக இருக்கும். இதுதான் வந்து லேட்ரைட் சாயில். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மவுண்டைன் சாயில்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் மவுண்டைன் சாயில்ஸ். ஸோ மவுண்டைன் சாயில்ஸ்னு உங்கள் பேர்லேயே இருக்குது. ஸோ இது வந்து மவுண்டைன்ஸில் இருக்கும். அதுதான் வந்து நம்ம அதனால தான் இதை வந்து மவுண்டைன் சாயில்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ மவுண்டைன் சாயில்ஸ் பார்க்கும்போது தீஸ் சாயில்ஸ் ஆர் ஃபவுண்ட் ஓவர் த ஸ்லோப்ஸ் ஆஃப் மவுண்டைன் ஸ்லோப்ஸில் வந்து இந்த சாயில் இருக்கும். சாயில்ஸ் இன் திஸ் ரீஜன்ஸ் ஆர் தின் அண்ட் ஆசிடிக். ஸோ மவுண்டைன்ஸ் இருக்கக்கூடிய சாயில்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்பவே தின்னாக இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் அசிடிக்காகவும் இருக்கும். ஹவவர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாயில் டிஃபர்ஸ் ஃப்ரம் ரீஜன் டு ரீஜன் பேஸ்ட் ஆன் த ஆட்டிடியூட். ஸோ இந்த மவுண்டைன் சாயில் இருக்கக்கூடிய அந்த சாயில் வந்துட்டு ஒவ்வொரு மவுண்டெயினுக்கும் இன்னொரு மவுண்டெயின் இருக்கக்கூடிய சாயில் வந்துட்டு வேரி ஆகும். எதனாலனா அந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ், அந்த ஆல்டிடியூட், அந்த லேட்டிடியூட்னால ஒவ்வொரு சாயிலோட வேரியேஷன்ஸ் வந்து அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு மவுண்டைன் சாயில். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெசர்ட் சாயில். ஸோ டெசர்ட் சாயில்னு பார்க்கும்போது தீஸ் ஆர் சாண்டி சாயில் ஃபவுண்ட் இன் த ஹாட் டெசர்ட் ரீஜன்ஸ். அதாவது வந்துட்டு இந்த டெசர்ட் சாயில் எங்கே இருக்குன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடிய டெசர்ட் ரீஜன்ஸில் வந்து இந்த சாயில்ஸ் இருக்கும். ஸோ தீஸ் சாயில்ஸ் ஆர் போரஸ் அண்ட் செலைன். ஸோ இந்த சாயில்ஸ் வந்து எப்படின்னா போரஸாக இருக்கும். இப்படி கையில் எடுத்திங்கன்னா காற்றடிச்சா அப்படியே எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் தான் வந்து அந்த சாயில்ஸ் இருக்கும். சின்ஸ் இட் இஸ் இன்ஃபர்டைல் அக்ரிகல்ச்சர் இன் தீஸ் சாயில்ஸ் ஆர் நாட் ஸோ சக்ஸஸ்ஃபுல். இது வந்து ஒரு இன்ஃபர்டைல் சாயில். இது வந்து எந்த விதமான சத்தும் இருக்காது. ஸோ அக்ரிகல்ச்சரல் அப்படிங்கிறது வந்து இந்த சாயில் வந்து பண்ணவே முடியாது. இதுதான் வந்துட்டு டெசர்ட் சாயில். ஸோ டைப்ஸ் ஆர் கிளாசிஃபிகேஷன் சாயில்னு பார்க்கும்போது 6 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அலுவியல் சாயில், செகண்ட் ஒன் இஸ் பிளாக் சாயில், third one is red soil, fourth one is laterite soil, fifth one is mountain soil, sixth one is desert soil னு சொல்லிட்டு 6 types of soils இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சாயில் எரோஷன், அதாவது மண் சரிவுன்னு சொல்லுவாங்களா, அதுதான் வந்து சாயில் எரோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாயில் எரோஷன் இஸ் த ரிமூவல் ஆர் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டாப் லேயர் ஆஃப் த சாயில் பை நேச்சுரல் ஃபோர்ஸஸ் அண்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். சாயில் எரோஷன் அப்படின்னா என்னென்னா ரிமூவல் ஆர் டிஸ்ட்ரக்ஷன், அதாவது வந்துட்டு டிஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அழிக்கிறது. எதை அழிக்கிறோம்? சாயிலோட டாப் லேயரை வந்து அழியுது. எதனால் அழியுது? சப்போஸ் நேச்சுரலாகவும் இருக்கலாம், இல்லாட்டி சப்போஸ் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், பிகாஸ் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னாலேயும் வந்துட்டு இந்த சாயில் எரோஷன் வந்துட்டு நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ சாயில் எரோஷன் ரெடியூசஸ் த ஃபெர்டிலிட்டி ஆஃப் த சாயில் விச் இன்டர்ன் ரெடியூசஸ் த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி. சப்போஸ் இந்த சாயில் எரோஷன் வந்துட்டு எதை வந்து ரெடியூஸ் பண்ணுன்னா அந்த அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸை வந்து ஒன்ஸ் அந்த சாயிலில் வந்துட்டு எரோஷன் வந்துருச்சுன்னா அங்கே அக்ரிகல்ச்சரல் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணி காட்டுறங்க வந்து ரொம்பவே பிக் சேலஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதனால் அப்படின்னா அப்படி இந்த சாயில் எரோஷன் நடக்கும்போது அந்த சாயில் இருக்கக்கூடிய அந்த ஃபெர்டிலிட்டி கண்டென்ட்லாம் வந்துட்டு போயிடும். அதனால் வந்துட்டு இந்த சாயில் எரோஷன் நடந்தக்கூடிய அந்த சாயிலில் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரது வந்துட்டு ரொம்பவே பிக் சேலஞ்ச். ஸோ ரன்னிங் வாட்டர் அண்ட் விண்ட் ஆர் த மேஜர் ஏஜென்ட்ஸ் ஃபார் சாயில் எரோஷன். சாயில் எரோஷனுக்கு வந்து ரொம்ப மேஜரான இது என்னென்னா ரன்னிங் வாட்டர், ஃப்ளோ ஆகக்கூடிய வாட்டரும் விண்டும் தான் வந்து பெரிய காரணமாக இருக்குது. ஸோ ஷீட் எரோஷன், ட்ரில் எரோஷன் அண்ட் கல்லி எரோஷன் ஆர் த மேஜர் டைப்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன். ஸோ இந்த சாயில் எரோஷன்லேயும் வந்துட்டு 3 டைப்ஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஷீட் எரோஷன், செகண்ட் ஒன் இஸ் ரில் எரோஷன் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் கல்லி எரோஷன் சொல்லிட்டு இந்த சாயில் எரோஷன்லேயும் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ சாயில் எரோஷன் என்னென்னா இட் இஸ் ரிமூவல் ஆர் டிஸ்ட்ரக்டிங் த டாப் லேயர் ஆஃப் த சாயில். சாயிலோட டாப் லேயரை வந்துட்டு ஒன்று ரிமூவ் பண்ணுறது இல்லாட்டி டிஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான் நம்ம வந்து சாயில் எரோஷன் சொல்கிறோம். இது எதனால் காசு ஆகுனா சம் நேச்சுரல் ஏஜென்ட்ஸ்னாலேயோ இல்லாட்டி பிகாஸ் ஆஃப் சர்டன் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னாலேயும் இந்த சாயில் எரோஷன் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து சாயில் எரோஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு லேயர்ஸ் ஆஃப் சாயில். சாயிலோட டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த டேப்லர் காலத்தில். அதை வந்து நெக்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹரிசான் ஆர் ஹியூமஸ் அப்படிங்கிற அந்த லேயர். ஸோ அந்த லேயரில் என்னென்ன இருக்குன்னா திஸ் லேயர் இஸ் டாமினேட்டட் பை த ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ். அந்த லேயரில் என்ன இருக்குன்னா ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா என்னென்னா லீவ்ஸ், நீடில்ஸ், ட்விக்ஸு, மோஸ் அண்ட் லிக்கன்ஸ், அதாவது இதெல்லாம் வந்துட்டு பிளான்ட் மெட்டீரியல். ஸோ அந்த பிளான்ட் மெட்டீரியல்லாம் வந்துட்டு இந்த ஹியூமஸ் லேயரில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹரிசான் ஆர் டாப் சாயில். டாப்பில் இருக்கக்கூடிய சாயில். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் டாப் சாயில் கம்போஸ்ட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் மிக்ஸ்டு வித் மினரல் மேட்டர். ஸோ இந்த லேயரில் அந்த டாப் சாயில் லேயர் என்ன இருக்குன்னா ஆர்கானிக் மேட்டர் இருக்கும். ஆர்கானிக் மேட்டர்னா என்னென்னா இந்த மினரல்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ அது கூட எது மிக்ஸ் ஆகிருக்குன்னா மினரல் மேட்டர் வந்து மிக்ஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் லேயர் இஸ் எலிவேட்டர் லேயர். ஸோ E stands for elevator layer. This layer is significantly leached of clay
iron and aluminum oxides which leaves a concentration of the ore. ஸோ இந்த லேயரில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு கிளே அந்த அயன் இல்லாட்டி அலுமினியம் ஆக்சைடு அந்த மினரல்ஸ்லாம் வந்துட்டு இந்த எலிவேட்டட் லேயரில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹரிசான் ஆர் சப்சாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் லேயர் ரெஃப்ளெக்ட்ஸ் த கெமிக்கல் ஆர் ஃபிசிக்கல் ஆல்ட்ரேஷன் ஆஃப் த பேரண்ட் மெட்டீரியல். ஸோ இந்த லேயரில் என்ன இருக்குன்னா கெமிக்கல் இல்லாட்டி ஃபிசிக்கல் அந்த ஆல்ட்ரேஷன் பேரண்ட்லேருந்து வரக்கூடிய அந்த சாயில் இருக்கும். இப்போ ராக் டிஸ்இன்டகிரேட் சாயில் இருந்தால் அந்த ராக்ல இருக்கக்கூடிய மினரல்ஸோட ஆல்டர்னேஷன் வந்துட்டு இந்த லேயரில் இருக்கும். ஸோ தஸ் அயன் கிளே அலுமினியம் அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் அக்யூமுலேட்டட் இன் திஸ் ஹரிசான். ஸோ இந்த லேயரில் வந்துட்டு இந்த மினரல்ஸ் அதாவது அயன் கிளே அலுமினியம் இல்லாட்டி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்லாம் வந்துட்டு இந்த லேயரில் வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சி ஹரிசான் ஆர் பேரண்ட் ராக். பார்ஷியலி வெதர்டு பேரண்ட் மெட்டீரியல் அக்யூமுலேட்ஸ் இன் திஸ் லேயர். அதாவது வந்துட்டு அந்த பேரண்ட் மெட்டீரியல்லேருந்து வரக்கூடிய சில மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இந்த லேயரில் வந்துட்டு அக்யூமுலேட் ஆகிருக்கும், அதாவது தங்கியிருக்கும், டெபாசிட் ஆகிருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர் ஹரிசான் பேரண்ட் ராக். ஸோ ஹரிசான் பேரண்ட் ராக்கும் போது இந்த லேயரில் என்ன இருக்குன்னா திஸ் லேயர் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் அன்வெதர்டு பார்ட் ஆஃப் பெட் ராக். ஸோ அந்த இருந்து வரக்கூடிய அந்த பேரண்ட் ராக்லேருந்து வரக்கூடிய சம்மந்தமே இல்லாத மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த லேயர்ஸில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு லேயர் ஆர் டைப்ஸ். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஓ ஹரிசான் ஆர் ஹியூமஸ், செகண்ட் ஒன் இஸ் ஏ ஹரிசான் ஆர் டாப் சாயில், third one is E horizon or elevated layer, fourth one is B horizon or subsoil, fifth one is C horizon or parent rock, and sixth one is R horizon parent rock னு சொல்லிட்டு இந்த 6 லேயர்ஸ் வந்து இந்த சாயில் இருக்கு. அந்த லேயர்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சாயில் கன்சர்வேஷன். சாயிலை வந்து நம்ம வந்து எப்படி கன்சர்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதா நெக்ஸ்ட் டாபிக், சாயில் கன்சர்வேஷன். Soil conservation is the process of protecting the soil from erosion to maintain its fertility. So soil conservation அப்படின்னா என்னென்னா இட் இஸ் எ ப்ராசஸ். எதுக்கு அந்த ப்ராசஸ் பண்ணுறதுனா சாயிலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. எதிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுனா இந்த சாயில் எரோஷன் அந்த மண் அரிப்பிலிருந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணி அந்த சாயில் இருக்கக்கூடிய ஃபெர்டிலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த சாயில் கன்சர்வேஷன் நம்ம பண்ணுறோம். ஸோ சாயில் கன்சர்வேஷன் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடெக்டிங் த சாயில் ஃப்ரம் சாயில் எரோஷன் டு மெயின்டைன் இட்ஸ் ஃபெர்டிலிட்டி. இதான் the definition. So the methods that are widely practiced for conserving soil are afforestation, controlled grazing, constructions of dams, crop rotation, strip farming, counter ploughing, terrace farming, checking, shifting cultivation, windbreak. So in the soil conservation la vandu nama different types use panni and soil வந்து கன்சர்வ் பண்றோம். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அஃபாரஸ்டேஷன். அஃபாரஸ்டேஷன் நிறைய மரத்தை வந்து நடுறதா சொல்லிட்டு அஃபாரஸ்டேஷன் சொல்லுவோம். நிறைய பிளான்ட்டை வந்து நம்ம நடுறோம். இல்லாட்டி வந்துட்டு டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். க்ராப் ரொட்டேஷன்லாம் ஒரே வெரைட்டி க்ராப்பு போடாமல் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் க்ராப்பை வந்து நம்ம போடுறோம். அப்புறம் வந்துட்டு நம்ம இது டெரஸில் வந்து ஃபார்மிங் நடத்துகிறோம், அதாவது மாடியில் வந்துட்டு மாடி தோட்டம் அதெல்லாம் நம்ம பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்துட்டு கன்சர்வேஷன், சாயில் கன்சர்வேஷனோட டைப்ஸ். ஸோ சாயில் கன்சர்வேஷன் நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா சாயில் இருக்கக்கூடிய அந்த ஃபெர்டிலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த சாயில் கன்சர்வேஷன் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இதோட சாயிலோட யூசஸ் என்ன, யூசஸ் ஆஃப் சாயில் அப்படிங்கும்போது சாயில் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ். எப்படி வந்துட்டு நமக்கு வாட்டர் அதர் இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்கோ அதே மாதிரி சாயிலுங்கிறது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான நேச்சுரல் ரிசோர்ஸ். இட் இஸ் எ பேசிக் ரெக்குயர்மெண்ட் ஃபார் பிளான்ட் க்ரோத் அண்ட் சப்போர்ட் வேரியஸ் லைஃப் ஃபார்ம்ஸ் எர்த். அதாவது வந்துட்டு ஒரு பிளான்ட் வளர்றதுக்கு வந்துட்டு சாயிலுங்கிறது வந்து ஒரு பேசிக் மெட்டீரியல். அது பிளான்ட்டுக்கு மட்டும் இல்லை மற்ற லிவிங் ஆர்கனிசத்துக்கும் வந்துட்டு இது ஒரு பேஸ் மெட்டீரியலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ த மினரல்ஸ் ப்ரெசென்ட் இன் த சாயில் என்ஹான்ஸ் அண்ட் நரிஷஸ் த கிராப்ஸ் அண்ட் பிளான்ட். ஸோ அந்த சாயில் இருக்கக்கூடிய மினரல் கண்டென்ட் வந்துட்டு ஒரு பிளான்ட் வளர்றதுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இட் யூஸ்ட் இன் மேக்கிங் ஆஃப் செரமிக்ஸ் ஆர் பாட்ரி. ஸோ இந்த மண்பானையெல்லாம் சொல்கிறோம்ல அதெல்லாம் எதிர்ந்து எடுக்கிறாங்க, இந்த சாயில்ஸ்ன்னு தான் செய்கிறாங்க. ஸோ அந்த சாயில் வந்து அதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட் ஒர்க். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்ன்னு பார்க்கும்போது சிமெண்ட்டு சாயில் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதுக்கும் வந்துட்டு இந்த சாயில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் ஹேண்டிகிராஃப்ட் ஒர்க் அதாவது கைவினை பொருட்கள் சொல்லுவாங்க, சிலை செய்கிறது, சிற்பக்கலை, அந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த கிளே சாயிலில் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இட் ஆக்ட்ஸ் அஸ் எ நேச்சுரல் ஃபில்டர் ஆஃப் வாட்டர் அண்ட் பியூரிஃபைஸ் இட். ஸோ இதான் வந்துட்டு வாட்டரை வந்து பியூரிஃபை பண்ணுது, அதுக்கு வந்துட்டு இந்த சாயில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இட் சப்போர்ட்ஸ் எக்கோசிஸ்டம் அண்ட் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் லேண்ட் மேனேஜ்மெண்ட். அதாவது எக்கோசிஸ்டத்தை வந்து இது சப்போர்ட் பண்ணுது. அட் த சேம் டைம் லேண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ்க்கு வந்துட்டு இது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ சாயிலோட யூசஸ் வந்து 5 இருக்குது. ஸோ ராக்ஸ் அண்ட் சாயில்ஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ரெனியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ்.
ரிசோர்ஸஸ். ஸோ சாயில்ஸ் ஆகட்டும் இல்லை ராக்ஸ் ஆகட்டும் போத் ஆர் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரெனியூபிள் நேச்சுரல் ரிசோர்ஸ். ஸோ போத் ஆஃப் தெம் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் எவ்ரிடே லைஃப் ஆஃப் ஹியூமன் பீங்ஸ் ஆஸ் வெல் as த எக்கானமிக் டெவலப்மெண்ட். ஸோ இந்த ரெண்டுமே ராக்ஸ் ஆகட்டும் சாயில் ஆகட்டும் ரெண்டுமே வந்துட்டு ஒரு ஹியூமன் பீயோட டே டு டே லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹியூமன் பீங் மட்டும் இல்லை, ஆஸ் ஏ கண்ட்ரி ஹோலாக பார்த்தா ஒரு கண்ட்ரியோட எக்கானமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் இது ரொம்பவே முக்கியம். ஸோ nowadays rock based companies are in increase which provide employment to disabled population. ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்து ராக் பேஸ்ட் மெட்டீரியலாக வச்சு நிறைய கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு உருவாகிட்டே இருக்குது. So soil attract human settlement and other economic activities. As India is an agricultural country, the proper management of soil resource will lead to sustainable food production. Besides, it's used for various other purposes. So உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அக்ரிகல்ச்சர், இந்தியானாலே வந்து அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரின்னு ஒரு தனி இது இருக்குது. ஸோ அந்த அக்ரிகல்ச்சருக்கு வந்து இந்த சாயில் ரிசோர்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஸோ த சாயில் ரிசோர்ஸஸ் மஸ்ட் பி கன்சர்வ்டு. ஸோ அதனால நம்ம வந்து இந்த சாயில் ரிசோர்ஸை வந்து கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட உங்களோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. ஸோ ரீகேப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ராக்னா என்ன, இட் இஸ் அன் அக்ரிகேட் ஆஃப் ஒன் ஆர் மோர் மினரல்ஸ். ஸோ இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ் வந்து எதுலேருந்து வருது, லாட்டின் வேர்டான செடிமெண்டம்லேருந்து வந்திருக்கு. ஸோ இக்னீஷியஸ் ராக்ஸ் தான் நம்ம வந்து பிரைமரி ராக்ஸ் எர்த்தில் ஃபார்ம் ஆன முதல் ராக் நம்ம எது சொல்கிறோம், இக்னீஷியஸ் ராக் சொல்கிறோம். ஸோ சாயில் இஸ் ஏ மிக்சர் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர்ஸ், மினரல்ஸ், கேஸஸ், லிக்விட்ஸ் அண்ட் ஆர்கானிசம்ஸ் தட் டுகெதர் சப்போர்ட் லைஃப். ஸோ இதுதான் வந்துட்டு ரீகேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஜியாகிரஃபியில் ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் வந்துட்டு வெதர் அண்ட் கிளைமேட் ஒன்று நம்ம வந்துட்டு ஜியாகிரஃபியை நெக்ஸ்ட் சாப்டர் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் நம்ம வந்து என்ன பார்க்கலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வெதர் அண்ட் கிளைமேட் பார்க்கலாமா, இல்லை சிவிக்ஸ் போகலாமா, இல்லை ஹிஸ்ட்ரி போகலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் நான் எடுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஆல், வி வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ்.